வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு குருமா வச்சுட்டு பாலக் சப்பாத்தி பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே இது தான். குருமாவுக்கு நான் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்கெல்லாம் போட்டாச்சு. சாப் பண்ணி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா இதுக்கு பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும். நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி குழஞ்சி வரும். அதனால் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் போடாமல் இருந்தேன், அதனால் அந்த 2 ஏலக்காவும் போட்டேன். ஏலக்காய் போட்டு அந்த வாசம் நல்லாயிருக்கும், குருமாவோட வாசம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். அவ்வளோ குட்டி குட்டியாக சாப்பரில் போட்டு எடுத்துட்டேன். நல்லா வந்துடுச்சு. அதை அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்படி வதக்கி நல்லா சுருள வதக்கி வச்சோம்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வீடியோவிலையுமே நான் சொல்கிறது தான். நிறைய பேர் டைம் இல்லை காலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் வதக்கி வச்சோம்னா கெட்டும் போகாது, நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி போடும்போது மிளகாப்பொடி மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு தக்கன மாதிரி ஊற்றிக்கலாம். இது நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு தண்ணி ஒரு நல்ல 1.5 டம்ளர் தண்ணிக்கு மேலே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை மிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், சீரகம்னா சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்கிறாங்க இல்லையா, சோம்பு, இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஊற்றிடலாம். இந்த கலவையில் வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கடைசியாக நான் என்ன போட போகிறேன்னா காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு பிடி காலிஃப்ளவர் இருந்தது, அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கிரேவி மசாலா அரைச்சிட்டு அதை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு ஒரு குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சொல்லவே வேணாம். நல்லா க்ரீமியாக திக்காக வந்துடும். ஹோட்டல்லலாம் போனால் கொடுக்குற அதே டேஸ்ட்டு இந்த குருமாவில் இருக்கும். இதில் நான் புதினா கூட போடலை, எதுவுமே தேவையில்லை. இதே மெத்தடில் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். வேணும்னா பட்டாணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு போட்டிருப்பேன் ஒரு குருமா. சேம் மெத்தட் தான். இதில் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இல்லைனாலும் வெறும்னே உருளைக்கிழங்கு வச்சு வைக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் மசிச்சு விடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து ஒன்று சேர கலந்து அந்த தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே கிண்டி விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குருமா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு எடுத்து போட்ட மாதிரி இருக்கணும். அந்த திக்னஸ் இருந்தால் தான் குருமாவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் வைப்பேன். இதே குருமாவை இன்னும் ஒரு 4-5 வெரைட்டியாக வைக்கலாம். ஒன்றா போடுறேன் நான். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த மாடலில் வச்சுருத போட்டிருக்கேன். ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பரோட்டாக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழையை போட்டு கடைசியாக இறக்கி வச்சிடலாம். இவ்வளோ தான் நம்மளோட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்ட குருமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம். பாலக்கை சுடு தண்ணியில் போட்டு அதை நல்லா மிக்சியில் அடித்து சப்பாத்தி கோதுமை மாவில் போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சிக்கலாம். அந்த வீடியோ என்ன ஆச்சு தெரியல, அதில் வரலை. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. பாலக் சப்பாத்தி நல்லா அந்த பாலக்கை அரைச்சி இதில் ஊற்றி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு திரட்டி நெய் அப்ளை பண்ணி நான் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி சப்பாத்தி சுடுங்க. லேயராக அவ்வளோ சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதை ட்ரையாங்கிளாகவும் சுடலாம், இதுவும் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ஹார்டாகவே இருக்காது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனுவே இது தான், பாலக் சப்பாத்தி, காலிஃப்ளவர் பொட்டேட்டோ குருமா. இது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உப்பு புளி சேனல் கிச்சன் இது இன்னும் கொஞ்ச நாளில் 200 இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தொட்டுடுன்னு நினைக்கிறேன்.
உங்களோட ஆதரவு இல்லைன்னா இது முடியவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு. இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொறுமையாக சுட்டு எடுக்கணும். அனல் அதிகமாக வைக்க வேணாம். முதல்ல ஹீட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைக்கணும். இப்போ இது மேலே நெய் தடவி தடவி திருப்பி திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான பாலக் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த பாலக் சப்பாத்திக்கு வெறும் பாலக் கூட கொஞ்சம் சீரகம் இஞ்சி போட்டு அரைச்சி கூட போடலாம். ஓமம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் எதுவும் போடலை, வெறும் பாலக்கை மட்டும் அரைச்சி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.